ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க லைக் கொண்டு பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக முக்கியமான அப்டேட்ஸ் போட போகிறோம். வித்தவுட் லேட் லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், wcoin.io அல்லது கட்டிசன் ஏ, இந்த ரெண்டு கோயின்ஸை பற்றியும் நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோம். கட்டிசனை பற்றி பெருசாக போடல, சும்மா நான் ரெஃபரலிங் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த wcoin பற்றி டீட்டெயில்டு வீடியோன்னு போட்டிருந்தேன். அவங்க இந்த கட்டிசன் ஏயோட பார்ட்னர்ஷிப் கொண்டு வச்சிருக்கிறதாக அறிவித்திருக்காங்க. ஸோ நாங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்டிங்கில் யூஸ்லெஸ் மாதிரி தோணலாம். ஆனால் அவங்க வருங்காலத்தில் பார்ட்னர்ஷிப்ஸ்கள் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சுகளோட பெரிய பெரிய ஏர்ட்ரிப்ஸோட பார்ட்னர்ஷிப் வைக்கிற நேரம் அது பிக் ஆகி கொண்டு போகின்றிருக்கும். இந்த wcoinல ஜாயின் பண்ணாதவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்திருக்குது. 3வது ஆப்ஷனில் ஸ்டேக்கிங் இருக்குது. அதை ஸ்டேக் கொடுத்துள்ள வாங்க. அதில் போய்ட்டு 3 நாள் 7 நாள் 14 நாள் 3 ஆப்ஷனில் நீங்கள் ஸ்டேக்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது செலக்ட் பண்ணி போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா அந்த மேக்ஸிமம் கொடுக்க போகிறீங்களா 75% 50% கேட்கும். நான் மேக்ஸிமம் கொடுக்க போகிறேன். 2000 சும்மா கிடக்குது. மேக்ஸிமம் கொடுத்து போட்டு ஃபுல் அமௌண்ட் காட்டும். அதோட யூ வில் ஏர்ன், நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி காட்டும். நான் ஸ்டேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன். அது ஸ்டேக்கிங் ப்ரொசஸ் தண்டபாட்டில் போய்கிட்டு இருக்கும். 14 நாளைக்கு இது ஓகேவாக இருக்கும். அதோட மறக்காமல் டேப் பண்ண மறந்துடாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த டப்பிங் ப்ரொசஸை ஒன் பண்ணி விட்டுருங்க. ஒரு டப்பிங்கில் ஒரு டைமில் உங்களுக்கு 1000 coins உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதோட இந்த மேட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலமாக உங்களால் coins ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இடைக்கிற வந்து செக் பண்ணி அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மேட் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்களா இருந்தால் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கிளைம் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஓட்டோ மைனிங்கையும் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கேமி பிளாட்ஃபார்ம் இந்த அப்டேட் சம்திங் நியூ இஸ் கமிங், சம்திங் பிக், see you Monday. இன்னும் 2 நாள் மண்டே ஏதோ ஒரு பிக் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. சில நேரத்தில் லிஸ்டிங்காக இருக்கலாம், அல்லது அடுத்து இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ நாங்கள் காத்திருப்போம். இது பைனான்ஸ் லேப் நேரடியாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். நாங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் மைண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த கேமில் 4 செஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ 5வது செஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. போயிட்டு டைம் கிடைக்கிற நேரத்திலாம் பார்த்து இந்த லூட்னு சொல்லப்படுற கோயின் இதை கிளைம் பண்ணி ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அது முடிஞ்ச பிறகு திருப்பி போயிட்டு உங்களோட கோயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது அப்ரோக் ஏஏ எப்படி வித்ரோ பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. டியூ டு ஹை வால்யூம் ஆஃப் வித்ரோவல் ட்ரான்சாக்ஷன் யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் டிலேஸ் இன் வித்ரோவல் டு யுவர் வாலெட்ஸ். நீங்கள் வித்ரோ பண்ணுற நேரத்தில் சில டிலே வரலாம். என்னடா கனவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால நீங்கள் ஆப்பில் வித்ரோ பண்ண முடியாது. அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ். ஆஸ் மெனி ஆஃப் யூ ஹேவ் நோட்டிஸ்ட், நாங்கள் ஆப்பில் இது செய்யலாது. ஆனால் நாங்கள் ஆப்பில் 2 ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கணும். செக்யூரிட்டி ஆக்சஸ்லாம் கொடுத்துருக்கிறோம். நம்மளுடைய பற்றி அப்டேட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுடைய வெப்சைட் ஒஃபிஷியல் வெப்சைட் தான் கிளைம் பண்ண போகிறோம். வெப்சைட் தந்திருக்கிறாங்க approc.com. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். approc.com இதான் நாங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் எந்த வாலெட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இல்லை வாலெட் அட்ரஸ் சொல்லனா வாலெட் அட்ரஸ் அந்த வாலெட்டாக இருக்கலாம், ஜூபிட்டராக இருக்கலாம். எந்த வாலெட்டில் இருந்தாவது ஒரு சொல்லனா அட்ரஸ் எடுத்துக்கொண்டு இதில் கொடுத்து நாங்கள் வித்ரோ பண்ண போகிறோம். ஈஸி ப்ரோசஸ். நாங்கள் இது வரைக்கும் பார்த்த மைனிங் அப்ஸை விடலாம் ஈஸியான ப்ரோசஸ்லாம் நாங்கள் வித்ரோ பண்ண போகிறோம். எதுவுமே நாங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. 2 ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்காதவர்கள் இதை நாங்கள் வித்ரோ பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிட்டேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாரேன், approc.ai கிளிக் பண்ணி வாரேன். இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களை கொண்டு வரும். இதில் போய்ட்டு ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் காட்டும். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணாதவர்கள் அப்புறம் மேலே இருக்கிற 3 கோயின் இருக்குது தானே, 3 கோடு மெனு பார் கொடுத்தீங்கன்னா இருந்தால் சைன்இன் பண்ணுற மாதிரி கேட்கும். இதில் நான் ஆல்ரெடி லொகின் பண்ணியிருக்கிறேன். லொகவுட் பண்ணி போட்டு நான் சைன்இன் பண்ணுற மாதிரி கேட்கும். சைன்இன் கொடுக்குறேன். அதில் உங்களோட மெயிலில் என்டர் பண்ண பண்ணியிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்ரோக் மைனிங் ஆப்பில் கொடுத்த மெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் கன்ஃபர்மேஷன் கோட் வரும் உங்களோட மெயிலுக்கு. அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்து என்டர் பண்ண போகிறது கண்டினியூன்னு சொல்கிற பட்டன் இருக்குது தானே, அந்த கண்டினியூ பட்டனை கொடுத்து உங்களுடைய இதுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. உங்களோட மெயிலுக்கு வர கோடை கொடுத்து கண்டினியூ கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்படி உங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் பேலன்ஸ் காட்டும். உங்களோட ஆப்பில் எவ்வளோ பேலன்ஸ் காட்டுதோ அந்த பேலன்ஸ் எவ்வளோ இதில் காட்டிக்கொண்டிருக்கும். வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான். அதோட 374 கோயின் நான் இவ்வளோ நாளும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது வெஸ்டிங் பீரியடில் இருக்குது. வெஸ்டிங் ஷெட்யூல்னா கொஞ்சமாக தருவாங்க. 100 நாளைக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் நான் வித்ரோ பண்ணிக்க முடியும். இப்போ மெயின்னு சொல்ல போகிற இதில் இருக்கும். நாங்கள் போய் பார்ப்போம். 1000 UPT எல்லாருக்கும் காமன். அதில் 374 தான் நாங்கள் மைண்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் செட்டப்லாம் நாளும் கம்ப்ளீட் ஆகிருக்கிறோம். நாங்கள் ஆப்பில் இதை கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி நான் போட்டிருந்தேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 ஃபேக்டர் ஒத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் மட்டுமே ட்ரை பண்ணவும், மற்றவர்கள் ட்ரை பண்ண தேவை. ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஸோ நான் 4 செட்டப்பும் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட், இதில் இருக்கிற அந்த 3 கோடு இருக்குது தான். அந்த கோடை திருப்பி கிளிக் பண்ணோடனே வாலெட்னு சொல்லப்படுற ஆப்ஷன் இருக்குது. அந்த வாலெட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போனீங்களா இருந்தால் இதில் பாருங்கள் அப்ரோக் உங்களோட டோட்டல் பேலன்ஸ், டோட்டல் வாலெட் வேல்யூ, அந்த வாலெட்டோட வேல்யூ எவ்வளவு $லைன் சொல்லி தராங்க. அப்ரோக் UPT அப்படிலாம் கணக்கு இருக்குது. வெஸ்டிங் மெயின் அப்படி இருக்குது. மெயின் இருக்கிறத மாதிரி தான் நாங்கள் கிளைம் பண்ண முடியும். மெயினில் பாருங்கள் எனக்கு 41 UPT டோக்கன் இருக்குது. நான் 41 UPT டோக்கன் நான் கிளைம் பண்ண எனக்கு ஒரு 5 டோக்கன் எனக்கு இதில் போகும். நான் அதை விட கூடுதலாக நான் 1000 டோக்கன் இருக்குன்னு நினச்சி கூட நான் ஃபஸ்ட் டைம் நான் 1000 போட்டு என்டர் பண்ணி பார்த்தேன். அதில் மேலே சென்ட் ஆப்ஷன் நீங்கள் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த சென்டருக்கு தெரியுதானே, ரிசீவ் சென்ட். அந்த சென்டை கொடுத்துக்கொள்ளணும். சென்டை நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் அதில் என்டர் பண்ணி அடுத்த இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சென்டை கொடுத்து
1000 டோக்கன்ஸை என்டர் பண்ணணும். 1000 இருக்குன்னு நினச்சிக்கொண்டு அதில் கொடுத்த நான் சென்டர் கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் செலக்ட் டோக்கன் வரும். அதில் அப்ரோக்கன் இருக்கிறத கொடுக்கணும். அப்ரோக்கன் நான் கொடுக்குறேன். அப்ரோக்கன் சொல்கிற டோக்கனை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அடுத்த ஆப்ஷனுக்குள்ள கொண்டு போவோம். அதில் செலக்ட் வாலெட், அதில் செலக்ட் வாலெட்னு சொல்கிற இடத்துல நாங்கள் பெந்தம் வாலெட்டுடைய சொல்லணும்னா அட்ரஸ், பெந்தம் வாலெட்டுடைய அட்ரஸ் எடுத்துக்கணும். நாங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த செலக்ட் வாலெட்னு சொல்கிற ஆப்ஷனில் பெந்தம் வாலெட்டுக்கு போவோம். இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். ரைட், அதில் போய்ட்டு நான் அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வரேன். அந்த QR கோட் மாதிரி இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். அட்ரஸ்ன்னு சொல்கிற இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கீழே நெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. கேன்சல் நெக்ஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன், அதில் கேன்சல் கொடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிட்டு உங்களுடைய அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நான் அவைலபிள் டு வித்ட்ரோன்னு சொல்கிறதுல 1000 இருக்கிறத பார்த்துட்டு நான் 1000 என்டர் பண்ணி அல்லது நெக்ஸ்ட் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் தெரியும் இப்படி என்டர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்த பிறகு மெயின் நம்பர் தான் நாங்கள் என்டர் பண்ண கூடியமாக இருக்கணும். 1000 கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்புறம் சென்ட் ஆப்ஷன் வருது. அதில் என்டர் யுவர் 2FA கோட், நாங்கள் கூகுள் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கோடு எடுத்துக்கொண்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தா ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்னு வரும். என்ன ரீசன்? எனக்கு 1000 அனுப்பில்லாத 1000 ப்ளாக்டில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த வெஸ்டிங் ஷெடியூல் 375, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி இப்போ 41 தான் இருக்குது. ஸோ நான் கீழே இருக்கிற 41 மட்டும் தான் நான் இப்போதைக்கு வித்ட்ரோ பண்ண முடியும். அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெஸ்டிங் பீரியட் வந்து எனக்கு 100 நாளைக்கு தந்து கொண்டிருப்பாங்க. ஸோ நான் 41 நான் திருப்பி என்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ விளங்கிட்டு 1000 கொடுக்கக்கூடாது. மெயினில் இருக்கிறது மட்டும்தான். UPT 3 பிரியுது அந்த வாலெட். அதில் இருக்கிறதுல மெயின்னு சொல்லப்படுற வாலெட் இருக்கிற மட்டும் தான் நான் கொடுக்கணும். 41 இருந்தால் நான் 41 கொடுக்கலாது. 30 அதை விட குறைய தான் கொடுக்கணும். ஏன்னா 5 டோக்கன் ஏதோ இதுக்கு போகுது, வித்ட்ரோவலுக்கு போகுது. ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு 5 UPT எடுக்க போகிறாங்க. ஸோ நான் அவ்வளோத்தையும் கொடுக்கக்கூடாது. 41 கொடுத்தா எனக்கு 35 நான் வரும். ஸோ திருப்பியும் 2வது தடவை நான் ஃபெயில் ஆனேன். ஆனால் கடைசியாக நான் ஒரு முடிவுக்கு வந்து 41 இருக்குது, நான் 35 கொடுப்பேன்னு சொல்லி 35 கொடுக்குறேன். 35 கொடுத்து சென்ட் கொடுத்தனா இருந்தால் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கேட்கும். அது பிறகு சென்ட் ஓகே ஆயிரும். சென்ட் எல்லாம் ஆயிரும். ட்ரான்சாக்ஷன் நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நேற்று இரவு ஃபுல்லாக வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னுடைய சொலனா வாலெட்டுக்கு இது ரிசீவ் ஆகலை. ஆனால் இன்றைய காலையில் நான் எழுப்பி பார்க்குற நேரம் அப்ரோக் டோக்கன் 35 அப்ரோக் டோக்கன் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. 35 UPT எனக்கு ரிசீவ் ஆகி என்னுடைய வாலெட்டில் இருந்தது. அதோட பெருமதியை பாருங்கள், $2.8, கிட்டத்தட்ட $3. ஸோ இருக்கிற மொத்த டோக்கன்ஸும் இதில் நான் வித்ட்ரோ பண்ணி எடுத்துனா இருந்தால் இன்னும் பெருமதியாகும். இப்போதைக்கு எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகலை. டிசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான், ஜூபிட்டர் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்குது. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன பிறகு நாங்கள் அதை செல் பண்ணிக்கலாம். அதோட இப்போதைக்கு யாரும் குறைந்த லெவலான டோக்கனை நீங்கள் கிளைம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்னென்னா நீங்கள் ஒரு 10 டோக்கன் 5 டோக்கன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 5 டோக்கன் உங்களுக்கு வித்ட்ரோவல் ஃபீயாக போயிடும். அந்த 100 நாளைக்கு பிறகு உங்களுடைய டோட்டல் ஷெடியூல் ஃபுல்லாகவே வெஸ்டிங் பீரியட்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்த பிறகு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபுல் வெஸ்டிங் பீரியட் இருக்கிறது அவ்வளோமே மெயின் வாலெட்டுக்கு வந்த பிறகு ட்ரை பண்ணால் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 5 டோக்கன்ஸ் தான் ஃபீஸ் அப்போ போகுது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வித்ட்ரோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு யாருமே வித்ட்ரோ பண்ண ட்ரை பண்ண வேணாம். நான் ஒரு டெமோவுக்காக தான் நான் வித்ட்ரோ பண்ணி உங்களுக்கு காட்டினேன். வித்ட்ரோல் வருது, ஃப்ரீயாக வருது. அதான் முக்கியம். எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆட்ஸும் இல்லாமல் நாங்கள் மைனிங் ஃப்ரீயாக வருது. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ஆப்பை இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த வித்ட்ரோலுக்கு பிறகு நீங்கள் எப்போ பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட ஆப்பில் வெஸ்டிங் ஷெடியூல் மெயின் வாலெட்டில் குறைஞ்சி வெஸ்டிங்கில் குறைஞ்சி மெயின் வாலெட்டில் கூடுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பை. Thank you.